டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்திற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு? அது தொடர்பான விவரம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மதரசா அசாம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலியாக இருந்த உருது பாடத்திற்கு ஹாஜிரா என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதவில்லை என கூறி ஹாஜிரா நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என கூறி ஹாஜிராவின் நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்கும்படி கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்தர் அமர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2 உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. தற்பொழுது இந்த வழக்கில் தமிழக அரசு பிறப்பித்துள்ள நிலையில் தமிழக அரசு இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்துள்ளது என கூறி இந்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அபராத தொகையை 4 வாரத்துக்குள் பள்ளிக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த தொகையை ஹாஜிராவின் நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து உத்தரவு பிறப்பித்த அதிகாரியிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.